வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்டாக இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அதான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு இட்லி உப்புமாவுக்கு சட்னி சாம்பார் எதுவும் ரெடி பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஸோ இட்லி உப்புமா நம்ம உப்புமா வந்து நார்மலாக அப்படியே தான் சாப்பிடுவோம். இதுக்கு சட்னி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ ரெடி பண்ணல, டைம் இல்லை நமக்கு. அதனால் அதுக்கு சைடிஷ் வந்து ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில். இதுக்கு வேறு என்ன சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. சிம்பிளாக இன்றைக்கி வேலையும் அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஃபினிஷிங்க்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இட்லி உப்புமா பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அந்த இட்லி பொடியெல்லாம் தூக்கி போட்டு சூப்பராக இருக்குல்ல அத்தனை. என்ன முழுங்கதான் முடியல டக்குன்னு. இதெல்லாம் பொறுமையாக சாப்பிடுங்களேன். டேஸ்ட் உண்மையிலே ஆக்டிவேட்லாம். இதுவே ரவை உப்புமானா இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இவ்வளோதான். இது ஒரு மாதிரி புளிப்பாக நல்லா இருக்குல்ல இட்லி, அந்த புளிச்ச மாவு. நல்லாயிருக்கு. ஓகே, இந்த இட்லி உப்புமா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இட்லி உப்புமா சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து இட்லி உப்புமா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். இதோட தான் இதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு இட்லி உப்புமா. உப்புமா நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், ரவை உப்புமா. இட்லி உப்புமா ஃபஸ்ட் டைம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இட்லி மீறாது. கரெக்டாக இட்லி ஊற்றி கரெக்டாக சுட்டு சாப்பிடுவாங்க. நீ வேணால் பாரு, இதுக்கு வந்து வியூஸ் போகாது. சோறு அள்ளி சாப்பிட்டா தான் நல்லா வியூஸ் போகும். இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வியூஸ் போக மாட்டேங்குது. கழுவு போட்டியா? ஒரு வாரத்தில் உப்பு நிற்கிது.
இப்போ 20 இட்லினா கூட குடல் குழம்பு கறி குழம்பு அந்த மாதிரி அடித்து ஊற்றி பிணைஞ்சு நல்லா டக்குன்னு இறக்கிடலாம். இது உப்புமா வர வரையா இருக்கா, முழுக முடியல. அடுத்து நிறைய ரெக்வஸ்ட் வருது. நமக்கு தான் போகிறதுக்கு டைம் இருக்க முடியும். ஏன்னா வயிறு நினச்சேன் என்ன நினச்சேன் 2 வீடியோ போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாவே இருக்கு. வச்சுட்டா பார்க்க மாட்டாங்க. அப்படி சொல்லல, டெய்லி ஒரு வீடியோ தான் பண்ண முடியும். அப்படி சொல்லிட்டு நான் பாதி ஒருத்தருது இன்னும் பாதி இன்னொருத்தருது 2 சேர்த்து ஒரே வீடியோவை போட்டுரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உன்னால் டிஷ்ஷு செய்ய முடியுமா? நாளைக்கு தானே. நாளைக்கு வீட்டில் சமைக்கவே கூடாதுன்னு இருக்க நீ. நாளைக்கு வெளியே தான் வாங்கி போட போகிறோம். அதுதான் நாளைக்கு வெளியே தான் வாங்கி போடுறேன். அதான் 2 வாங்கி போடுவேன். பிரியாணி ஒன்று போடலாம். சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க. வேறு என்ன போடுறது? காலிஃப்ளவர் சாதம் கேட்டோம். அதெல்லாம் வெளியில் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நானே வீட்டில் செஞ்சு தரேன் மட்டும். நீ நாளைக்கு அடுப்பு பக்கமே போக வேணாம். சரி, நாளைக்கு ஆர்டர் போட்டு பிரியாணி ஆர்டர் போடுவோம். கடையில் போய் வாங்கிட்டு வருவான். பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒன்று சொன்னாங்க. ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஒன்றா போடவும் முடியாது. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. பார்ப்போம் நாளைக்கு. திரும்பவும் களி கருவாட்டு குழம்பு. ஆமாம், களி எப்படி கிண்டுறதுன்னு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்கேன். அது ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடணுமா? ரொம்ப கஷ்டங்க களி கிண்டுறது. அந்த கொம்பு வேற இல்லையா, வீட்டில் இருக்கிற தொண்டையை வச்சு கிண்டுறதுக்கு போதும் ஆயிடுச்சு எனக்கு. ஏதாச்சும் கிண்டா நம்ம அந்த சப்பாத்தி தேய்க்கிறோம், அதை வச்சு நல்லா கிண்டி. சப்பாத்தி மாவு தேய்ப்போம்ல, அதை வச்சு கிண்டணும். எங்களுக்கு தனியாலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கி வைக்க முடியலைங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் செய்கிறோம். சப்ஸ்கிரைபர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளுமே எங்கள் வீட்டில் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு போட்டு போயிட்டே இருப்போம். பெரிய விஷயம் இல்லைங்க களி கிண்டுறதுலாம். அந்த இது வரக்கூடாதுன்னா கண்டு கண்டா வரும்ல, அது வரக்கூடாதுன்னா களியை கருவாட்டு குழம்பு கேட்டுருக்காங்க. தண்ணியில் கரைச்சி நீங்கள் வீடியோ போடும்போது சொல்லு. அதெல்லாம் களி கருவாட்டு குழம்பு கேட்டாங்கல்ல, அப்போது களியை வந்து ஒரு சார்ஸ் வீடியோவா நீ எப்படி பண்ணுறியோ அதை போட்டு விட்டுருவோம். சரியா? அன்றைக்கே செஞ்ச கருவாட்டு குழம்பு களி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிண்டுன்னு கிண்டணும். கிண்டுறேன்னா சாஃப்ட்னஸ் வராது. இதுதான் என்ன இட்லி பொடி இதிலே போட்டிருக்கியா? இட்லி பொடியா இது? மிளகாத்தூளா? மிளகு தூள் கடையில் இருக்கு, தேடின கிடைக்கல. அதுக்கு மிளகாத்தூள் எவ்வளோமா போடுவேன்? நான் இட்லி பொடி நினச்சேன். ஏய், கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் அவுட் ஆகிட்டேன் பாரு. அவுட் ஆயிடுச்சு. எனக்கு ஆப்பாயிலே பிடிக்காதுப்பா. யாருக்கெல்லாம் ஆப்பாயில் பிடிக்காதுன்னு மெசேஜ் பண்ணுவேன். மெசேஜ் பிடிக்காது துப்புரா. மெசேஜ் எப்படி பண்ணுவேன்? கமெண்ட் தான் பண்ணுவேன். எனக்கு ஆப்பாயில் பிடிக்கும். ஒரு நாள் எத்தனை சாப்பிட்டாங்க ஆப்பாயில்? ஒரு நாளா 19 20 சாப்பிட்டேன். 20 25 வச்சு 20 நம்ம சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மறந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே சாப்பிட முடியுது. அது ஒன் சைடு தான் வந்துருக்காதா, அப்படியே ஒரு மாதிரி தேவட்டா இருக்கும். ஆப்பிள் வச்சிருக்கேன், ஆரஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் சாப்பிட முடியாதுப்பா. லிமிட்டாக வேணால் சாப்பிட்டுக்கிறேன். 2 சாப்பிட்டு
சாப்பிட்ருவேன், டைம் ஆகும். இதுனா மெதுவாக அவ்வளோ கொஞ்சம் தான் வச்சேன், நிறைய ஒன்றும் வைக்கல. ஒரு 30 இட்லியில் உடச்சி போட்டு செஞ்சேன். இந்த மாதிரி உப்புமா லைட்டாக கறி குழம்பு கூட செய்ய நல்லா இந்த மசாலா உப்புமாவுக்கு விட்டுதுங்க. நல்லா லைட்டாக சாப்பிட்றேன்ட்டு பவுலே காலி பண்ணிட்டாரு. புருஷன் டக்குன்னு போயிடுது. டைம் ஆயிடுச்சு, 11 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஜல்தி பேசி. ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைப் சொன்ன மாதிரி இந்த வின்டர் சீசனுக்கு நம்மளுக்கு இட்லி உப்புமா செம்மையாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சைடிஷ் தான் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ குழம்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டெய்லி ஒரு வீடியோ வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.